கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்றேன், 4 தொகுதிகளில் மிக மோசமான வாக்குகளை அதிமுக பெறக்கூடிய தொகுதியாக கரூர் தொகுதி. கரூரில் 4 தொகுதிகளிலும் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் என செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கருத்து தெரிவித்துள்ளார். பேசும்போது யதார்த்தமா கேட்டாரு, 40,000 ஓட்டுக்கு மேல ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், வாங்குற ஓட்டா ஜெயிக்கிற ஓட்டான்னு கேட்டேன். அதிமுக வாங்குற ஓட்டு 40,000 ஓட்டு வாங்கினா அதிசயங்கன்னு நான் சொன்னேன். இது இருக்கிற கள நிலவரம் யதார்த்தம். நீ வேணா இத வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அங்க நீங்க எல்லாரும் இருப்பீங்க, நானும் இருப்பேன்ல, அங்க இருந்து பாருங்க. அதிமுக எவ்வளவு வாங்க 40,000 கிராஸ் பண்ணுச்சான்னு பாருங்க. 2 வித்தியாசம் இருக்கு. வாங்குற ஓட்டுக்கும் வாக்கு வித்தியாசத்துக்கான வித்தியாசம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவரு கேட்டது வாக்கு வித்தியாசத்தை சொன்னாங்கன்னா நான் வாங்குற ஓட்ட சொன்னேன். அவருக்குள்ளதான் வாங்குவாங்கிற கருத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க. நாங்க ஒரு பகுதியோட செயலர் கூட்டம் தான் போட்டோம். நீங்க பாத்தீங்க. இது தொகுதி செயலர் கூட்டம் இல்ல, பகுதியோட செயலர் கூட்டம் தான். 9 வார்டு தான் இருக்கு, 45 பூத்து தான் இருக்கு. 5,000 பேருக்கு மேல இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பகுதி தான். எங்களுக்கு இது மாதிரி 8 கூட்டம் இருக்கு. கலந்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க, மக்கள் தயாரா இருக்காங்க. ஒரு அர்ப்பணிப்புணர்வோட ஒரு ஆர்ப்பரிச்சு தேர்தல் களத்துல பணியாற்றுறாங்க. இரண்டாவது முறையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தலைவர் தான் ஆட்சிக்கு பொறுப்பேற்பாங்க. 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதுல கரூர்ல 4 தொகுதியிலும் உதயசூரியன் மகத்தான வெற்றி பெறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை, பிஜேபியை பொறுத்தவரை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான போட்டி. வெற்றி பெறப்போவது தமிழ்நாடு அணி. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்றேன், 4 தொகுதிகளில் மிக மோசமான வாக்குகளை அதிமுக பெறக்கூடிய தொகுதியாக கரூர் தொகுதி இருக்கு. மிக குறைவான ஓட்டு தான் வாங்குவாங்க. அதுதான் கள நிலவரம். இப்ப நான் சொல்ற மாதிரி 5,000 கோடிக்குன்னு வச்சிருக்கேன், புக்ல போட்டு வச்சிருக்கேன். 5 ஆண்டுகளில் 5,000 கோடி. யாரு வேணாலும் இல்ல, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், சார் இது இருக்கா அப்படின்னு. நான் சொல்றேன் உங்களுக்கு 5,000 கோடிக்கு எந்தெந்த திட்டங்கள் எவ்வளவு. இது மாதிரி அதிமுக சொல்லுங்க. இது மாதிரி அதாவது ஒரு திட்டத்தை நான் இதை செஞ்சேன்னு சொல்லுங்க. இந்த திட்டத்தை அதிமுக செஞ்சோன்னு சொல்லி வாக்குகளை சேகரிக்கணும். அதை விட்டுட்டு ஒருமையில பேசுறது, தனிப்பட்ட முறையில பேசுறது, அரசியல்ல ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு. அதாவது நீங்க பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துல புகார்கள் என்பது தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காகவும், தங்களால் அது போன்று செயல்பட முடியாத சூழலை மறைப்பதற்காகவுமான ஒரு புகார் மனுவா தான் நாங்க பார்க்கிறோம். பொதுவாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அலுவலகம் என்பது தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து எங்க தலைவர் அமைத்திருப்பது தமிழ்நாடு அணி. அதான் ஒரு பிரச்சாரத்திலையும் சொல்றாங்க. அவங்க அமைச்சிருக்கிறது டெல்லி அணி. போட்டியே தமிழ்நாடு அணிக்கு டெல்லி அணிக்கு. வெல்ல போகுது தமிழ்நாடு அணி. அவங்களோட ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கு. டெல்லி ஆபீஸோட பிரான்ச் தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால அவங்க அங்கதான் போய் ஆகணும். அவங்க சொல்றதுதான் கேட்டாங்க. நாளைக்கு சூழல் அது மாதிரிதான் அவங்களுடைய நிலைமை இருக்கு. ஒட்டு மொத்தமா கொண்டு போய் அதிமுகவை பிஜேபியில அடமானம் வச்சாங்க, அடகு வச்சாங்க. இனி ஒருபோதும் அவர்களால் மீட்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக டெல்லியிடம் சரணடைந்து விட்டார்கள்.